ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரியா? சயின்ஸில் 8th ஸ்டாண்டர்ட் பாக்ஸ் கொஷின்ஸ் இது. ஆல்ரெடி நம்ம சேனலில் 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் 2 ஸ்டாண்டர்டுக்குமே பாக்ஸில் இருக்கிற கொஷின்ஸ் மட்டும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க ஒரு டைம் பார்த்துக்கோங்க. பிகாஸ் பாக்ஸில் இருக்கிறது ரொம்ப முக்கியமான கண்டென்ட்டு. குரூப் 4 எக்ஸாமில் அதுவே கூட ஸ்ட்ரெயிட்டாக கொஷின்ஸாக வர வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோலையும் மேபி ஒரு கொஷினாவது நமக்கு வார்த்தைக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ பாருங்கள், சிஜிஎஸ் முறை, எம்கேஎஸ் முறை மற்றும் எஸ்ஐ அழகுமுறைகள் மெட்ரிக் அழகுமுறை வகையை சார்ந்தவை. ஸோ இந்த அழகுமுறையை மென்ஷன் பண்ணும்போது நீளம், எடை மற்றும் காலம் இதெல்லாம் அளவிடுவதற்காக பல்வேறு முறைகள் பயன்படுத்தப்படுது. அதில் தான் இந்த சிஜிஎஸ் முறை, எம்கேஎஸ் முறை, எஸ்ஐ அழகுமுறை அப்படிங்கிறதெல்லாம் மெட்ரிக் அழகுமுறை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போது எஃபிஎஸ் அப்படின்னு ஒரு அழகுமுறை இருக்குது. அந்த அழகுமுறை மெட்ரிக் அழகுமுறை அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஆங்கில இயற்பியலாளர் பயன்படுத்திய ஒரு அழகுமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இதில் இந்த சிஜிஎஸ் அப்படின்னா என்ன விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிறது சென்டிமீட்டர் குறிக்கும், ஜிங்கிறது கிராம குறிக்கும், எஸ்ங்கிறது செகண்டு குறிக்கும். அதே போல் எம்கேஎஸ் முறை அப்படிங்கிறது மீட்டர், கிலோகிராம் மற்றும் செகண்டு. எஸ்ஐ அழகுமுறையும் இருக்கும். சரியா? எஃபிஎஸ் அப்படிங்கிறது ஃபுட், அடியில் சொல்லுவாங்க. சரியா? பவுண்டு, அப்புறம் செகண்டு இதில் சொல்லுவாங்க. ஸோ நாம் இதில் எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ரிக் அழகுமுறையில் சேராதது எது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 ஆப்ஷனுமே கொடுத்துட்டு கூட நமக்கு பொருந்தாதது கேட்கலாம். ஸோ எஃபிஎஸ் முறையை நம்ம எடுத்துக்கணும். சரியா? அடுத்து பாருங்கள், இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னா, செவ்வாய்க்கோளின் காலநிலை பற்றிய தகவல்களை சேகரிப்பதற்காக 1998ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் அமெரிக்காவின் தேசிய வானியல் மற்றும் விண்வெளி நிர்வாகம், அதாவது நாசா இருக்கு இல்லையா, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, செவ்வாய்க்கோளில் காலநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிற தகவல்களை சேகரிக்கிறதுக்கு 1998 டிசம்பர் மாதத்தில் ஒரு ஆர்பிட்டர், அதாவது சுற்றுக்கலம் ஒன்று அனுப்பியிருப்பாங்க. சரியா? அதுக்கு பேர் மார்ஸ் கிளைமேட் ஆர்பிட்டர், அதாவது செவ்வாயில் இருக்கக்கூடிய காலநிலையை ஆராய்ச்சி செய்கிற ஆர்பிட்டர். சரியா? மார்ஸ் கிளைமேட் ஆர்பிட்டர் அப்படிங்கிற சுற்றுக்கலத்தை அவங்க அனுப்புகிறாங்க. அது என்னாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 9 மாதங்களுக்கு பின்னாடி செவ்வாய்க்கோளை நெருங்கி வரும்போது சுற்றுக்கலம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1999 செப்டம்பர் 23 அன்னைக்கு கண்ணுக்கு புலப்படாமல் மறைஞ்சு போச்சு. சரியா? இந்த கொலராடோ அப்படிங்கிற பிளேஸில் இருந்த விண்கலம் செலுத்தும் குழு, சரியா, அந்த விண்கலத்தை செலுத்துகிறாங்க இல்லையா, அந்த குழு கொலராடோவில் இருந்து அதை இது பண்ணியிருப்பாங்க. கலிஃபோர்னியாவிலேருந்து அந்த பணிகளை வழிநடத்துறதுக்கு ஒரு குழு இருந்திருப்பாங்க. சரியா? இவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா, தகவல் பரிமாற்றத்தில் ஏற்பட்ட குழப்பத்தின் காரணமாக தான் இந்த ஃபெயிலியர் நடந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? என்ன தான் அந்த மாதிரி குழப்பம் நடந்தது அப்படின்னா, அந்த காலத்தை கணக்கிடும் முறையை கொலராடோவில் ஒரு முறையாக பயன்படுத்தியிருப்பாங்க. அதே இதில் கலிஃபோர்னியாவில் வேறொரு வகையில் பயன்படுத்தியிருப்பாங்க. அது கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல சுற்றுக்கால கணக்கீட்டில் பிழை ஏற்பட்டது என்று அறிக்கை வெளியிட்டது. சரியா? இப்பணிகள் ஈடுபட்ட 2 குழுக்கள் இருந்தாங்க. ஒரு குழு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆங்கிலேய முறையான எஃபிஎஸ் முறையை பயன்படுத்தியிருக்காங்க அழகுமுறையை. மற்றொரு குழு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எம்கேஎஸ் அழகுமுறையை பயன்படுத்தியிருக்காங்க. இதை வச்சு கணக்கிட்டதுனால தான் டிஃப்ரென்ஸ் ஆகி, இதனால தான் கிட்டத்தட்ட அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னா $125 மில்லியன் இழப்பு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்து பாருங்க, ஒளி பாயம் அல்லது ஒளித்திறன் என்பது ஒளி உணரப்பட்ட திறனை குறிக்கிறது. சரியா? இந்த சென்டென்ஸ் அப்படியே கொடுத்துட்டு ஒளி பாயம் அல்லது ஒளித்திறன் என்பது ஒளி உணரப்பட்ட திறனை குறிக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்களே, இந்த இடத்துல ஒளி உணரப்பட்ட திறனை குறிப்பது அப்படின்னு கொடுத்துட்டு டேஸ் அப்படின்னு கொடுக்கலாம். ஒளிப்பாயம் அல்லது ஒளித்திறன். சரியா? அடுத்த கொஸ்டின் என்ன கேட்கலாம் அப்படின்னா, ஒளிப்பாயம் அல்லது ஒளித்திறனின் எஸ்ஐ அழகு என்ன அப்படின்னு கேட்கலாம். ஆன்சர் லுமென். சரியா? லுமென் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஒரு ஸ்ட்ரேடியன் திண்ம கோணத்தில், சரியா, திண்ம கோணத்துறை அழகு ஸ்ட்ரேடியன், அதனால தான் சொல்கிறாங்க ஒரு ஸ்ட்ரேடியன் திண்ம கோணத்தில் ஒரு கேண்டிலா ஒளிச்செறிவு. அப்போ ஒளிச்செறிவின் அழகு கேண்டிலா. இந்த கொஸ்டின் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஒரு கேண்டிலா ஒளிச்செறிவுடைய ஒளியை ஒரு ஒளி மூலம் வெளியிடும் ஆனால் அந்த ஒளி மூலத்தின் திறன் ஒரு லுமேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்படி தான் லுமேனை வரையறை செய்திருக்காங்க. அடுத்து பாருங்க, 1995ஆம் ஆண்டு வரை தலக்கோணம் மற்றும் திண்மக்கோணம் ஆகியவை துணை அளவுகள் என தனியாக வகைப்படுத்தப்பட்டிருந்தன. சரியா? 1995 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த தலக்கோணமும் திண்மக்கோணமும் எப்படி வகைப்படுத்தப்பட்டது, துணை அளவுகள் அப்படின்னு சொல்லிட்டு. 1995ஆம் ஆண்டிலிருந்து பார்த்தீங்கன்னா, இதை நம்ம எதில் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, வழி அளவுகள் பட்டியலில் சேர்த்துட்டாங்க. அடுத்து பாருங்கள், தலக்கோணத்துக்கு திண்மக்கோணத்துக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்க்கணும் அப்படின்னா, 2 கோடுகள் அல்லது 2 தளங்கள் வெட்டி கொள்வதால் உருவாகுவதே தலக்கோணம். அதுவே இங்கே 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. திண்மக்கோணம் அப்படிங்கிறது 3 அல்லது அதற்கு மேற்பட்டது, 3, 4, 5 அந்த மாதிரி எத்தனை வேண்டுமானாலும், மினிமம் 3. சரியா? 3 அல்லது அதற்கு மேற்பட்ட தளங்கள் ஒரு பொதுவான புள்ளியில் வெட்டி கொள்வதால் உருவாகும் கோணம் தான் திண்மக்கோணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தலக்கோணமானது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பரிமாணம் உடையதாக இருக்கும். திண்மக்கோணம் 3 பரிமாணம் உடையதாக இருக்கும். தலக்கோணத்தின் அலகு ரேடியன், திண்மக்கோணத்தின் அலகு ஸ்ட்ரேடியன். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க.
அழகையும் கேட்பாங்க ஸ்ட்ரெயிட்டாகவே கொஷின்ஸு. கிரீன்விச் சராசரி நேரம், அதாவது GMT அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கிரீன்விச் சராசரி நேரத்தை பற்றி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்கிலாந்து நாட்டில் லண்டன் மாநகருக்கு பக்கத்தில் ஒரு கிரீன்விச் அப்படிங்கிற பிளேஸ் இருக்குது. சரியா, அந்த கிரீன்விச் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ராயல் வானியல் ஆய்வு மையத்துடைய நேரம் தான் இந்த கிரீன்விச் சராசரி நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நேரம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 டிகிரி தீர்க்கக்கோட்டில் கணக்கிடப்படுது. சரியா, எதில் கணக்கிடப்படுது? 0 டிகிரி தீர்க்கக்கோட்டில் தான் கணக்கிடப்படுகிறது. புவியானது 15 டிகிரி இடைவெளியில் அமைந்த தீர்க்கக்கோடுகளின் அடிப்படையில் 24 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஸோ நேரத்தை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பூமியை 15 டிகிரி இடைவெளி 15 டிகிரி இடைவெளியில் தான் இந்த தீர்க்கக்கோடுகள்லாம் பிரிஞ்சிருக்கும். சரியா, இது பிரிஞ்சிருக்கிறத பேஸ் பண்ணி எத்தனை நேர மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்பாங்க. ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. 24 நேர மண்டலங்கள். சரியா, எத்தனை தீர்க்கக்கோடுகள் வந்து எதை பேஸ் பண்ணி இந்த கிரீன்விச் அப்படின்னா 0 டிகிரி தீர்க்கக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கணும். இந்த டைம் ஜோன்ஸ் எத்தனையா இருக்குது அப்படின்னா 24 இருக்குது. இதுவும் கொஷின் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கணும். அதே போல் 24 நேர மண்டலங்கள் பிரிச்சிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு நேர மண்டலத்துக்கும், சரியா, ஒரு நேர மண்டலம் இன்னொரு நேர மண்டலம், இந்த 2 நேர மண்டலங்களுக்கு இடைப்பட்ட கால இடைவெளி எவ்வளவா இருக்கும் அப்படின்னா 1 மணி. இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அதனால தான் ஒரு நாள் அப்படிங்கிறது வந்து 24 மணி நேரம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. சரியா, அடுத்து பாருங்கள், இந்திய திட்ட நேரம். சரியா, IST அப்படின்னு சொல்லுவோம். இந்த இந்திய திட்ட நேரம் வந்து வேறு விதமாக கணக்கிடப்படும். பாருங்கள், இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள மிர்சாப்பூர் என்னும் இடத்தில் வழியாக செல்லும் தெற்குக்கோட்டை ஆதாரமாய் கொண்டு தான் இந்திய திட்ட நேரம் கணக்கிடப்படுகிறது. ஸோ இந்திய திட்ட நேரம் எதை பேஸ் பண்ணி கணக்கிடப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிர்சாப்பூர் அப்படிங்கிற பிளேஸில் இருக்கக்கூடிய தீர்க்கக்கோட்டை பேஸ் பண்ணி அதை ஆதாரமாக வச்சுக்கிட்டு தான் இந்தியாவுக்கு திட்ட நேரம் கணக்கிடப்படுகிறது. இந்த கோடு பார்த்திங்கன்னா அங்கே எப்படி 0 டிகிரி செல்சியஸ் தீர்க்கக்கோடுன்னு சொன்னோமோ அந்த மாதிரி இங்கே 82 டிகிரி 5 இன்ச்சு தீர்க்கக்கோட்டில், சரியா, அதுவும் கிழக்கு தீர்க்கக்கோட்டில் அமைஞ்சிருக்கு. இந்த இந்திய திட்ட நேரத்தை வந்து எப்படி வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, கிரீன்விச் சராசரி நேரத்திலிருந்து ஒரு 5.5 மணி நேரம் கூட்டிக்கணும். சரியா, ஏன்னா கிரீன்விச் சராசரி நேரத்தை விட இந்திய திட்ட நேரம் 5.5 மணி நேரம் முன்னதாக இருக்கும், அப்போ அதிகமாக இருக்கும்னு அர்த்தம். ஸோ இந்த 5.5 மணி நேரத்தை ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா, ஸோ இதுவும் ஆல்ரெடி கேட்ட கொஷின். இந்த 52 டிகிரி இதுவும் கொஷின், மிர்சாப்பூரும் ஒரு கொஷின் தான். 82 டிகிரி 5 பார் அது இதுவும் ஒரு கொஷினாக கேட்டது தான். IST அதாவது இந்திய திட்ட நேரத்தை எப்படி கணக்கிடுறோம், கிரீன்விச் சராசரி நேரம் ப்ளஸ் 5.5 மணி நேரம், இதுவும் ஒரு கொஷின் தான். எத்தனை மணி நேரம் முன்னதாக இருக்குது அப்படின்னா 5.5 மணி நேரம் முன்னது. இது எல்லாமே ஆல்ரெடி கேட்ட கொஷின்ஸ். சரியா, அடுத்து பாருங்கள், மணலில் நடப்பதற்கு நமக்கு கடினமானது ஆனால் ஒட்டகங்களுக்கு அது ஈஸியானது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமனாக சொல்லிட்டோம் பாருங்கள், நம்மளுடைய பாதங்களை விட ஒட்டகங்களுடைய பாதங்கள் வந்து மிகவும் பெரியதாக இருக்கும். ஸோ அந்த பாதங்களை வந்து மணலில் வைக்கும்போது அந்த பரப்பளவு, அதாவது பரப்புன்னு எடுத்துக்கும் போது அகலம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பரப்பு மொத்த பரப்பு பூமிக்கு அந்த மணல் பரப்புக்கும் ஒட்டகத்துடைய பாத பரப்புக்கும் இடைப்பட்ட அந்த உராய்வு, அதாவது ரெண்டுத்தோடு ஒன்றோட தொடர்பு அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்கும் நம்மளை விட கம்பேர் பண்ணும்போது. அப்போ அப்படி அதிகமாக பரப்போட தொடர்பு அதிகமாகும் போது அழுத்தம் குறைஞ்சு மணலில் ஒட்டகம் வந்து எளிதாக நடக்கும். அதுதான் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஏன் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டகத்துடைய அகன்ற பாதங்கள் மணலின் அதிகப்படியான பரப்புடன் தொடர்பு கொள்கின்றன. இதனால் அழுத்தம் குறைந்து மணலின் ஒட்டகம் எளிதாக நடக்கிறது. சரியா, அடுத்து பாருங்கள், உயரமான மலைப்பகுதிகளில் சமையல் செய்வது கடினம் ஏன்னு கேட்டிருக்காங்க. உயரமான இடங்களில் வந்து வளிமண்டல அழுத்தம் குறைவாக இருக்குது. இது ஒரு கொஷினாக கேட்டிருக்காங்க ஆல்ரெடி, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உயரம் அதிகரிக்க அழுத்தம் என்னவாக குறையும், அதனால் பொருளுடைய கொதிநிலையும் குறைய ஆரம்பிக்கும். இதனால் என்ன பண்ணும் அப்படின்னா, உயரமான பகுதிகளில் நீரை கொதிக்க வைக்கும் போது 80 டிகிரி செல்சியஸ்லேயே தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும் போது இருக்கக்கூடிய அந்த 80 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வந்து அந்த வெப்ப ஆற்றலை பயன்படுத்தி பொருட்கள் சமைப்பதற்கு போதுமானதாக இருக்காது. அதனால தான் உயரமான இடங்களில் சமையல் செய்வது வந்து கொஞ்சம் தாமதமாகும், அது கடினமாக இருக்கும். சரியா, அடுத்து பாருங்கள், 16ஆம் நூற்றாண்டின் இத்தாலி நாட்டில் உள்ள வெனிஸ் நகரத்தில் கண்ணாடி தகட்டின் மீது எதிரொலிக்கும் உலோகத்தை மெல்லிய படலமாக பூசும் வழக்கம் இருந்தது. ஸோ இன்றைக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு கண்ணாடி வாங்கணும்னா கண்ணாடி பின்னாடி பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர், க்ரீன் கலர், ரெட் கலர் இந்த மாதிரி பேஸில் வந்து ஒரு முலாம் மாதிரி பூசியிருப்பாங்க. ஸோ இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 16ஆம் நூற்றாண்டிலேயே இத்தாலி நாட்டில் வெனிஸ் நகரத்தில் இருக்கக்கூடிய கண்ணாடி தகட்டின் மீது எதிரொலிக்கும் உலோகத்தை வந்து பூசுகிற படல வழக்கம் வந்து இருந்திருக்கு. சரியா, அவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அப்போ பூசினது பாதரசம் மற்றும் வெள்ளி. இது எப்படி ஞாபகம், பாதத்தில் வெள்ளி கொலுசு போடுறோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. பாதரசம் மற்றும் வெள்ளி கலந்த உலோக கலவையை தான் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இப்போ தற்காலத்தில் என்ன பயன்படுத்துகிறாங்கன்னு ஒரு கேள்வி கேட்கலாம். கண்ணாடி தகட்டின் மீது உருகிய அலுமினியம், ஏன்னா வெள்ளி மாதிரி இருக்கக்கூடிய அடுத்த ஒரு பார்க்க அப்படி இருக்கக்கூடியது வந்து அலுமினியம். ஸோ உருகிய அலுமினியம் மற்றும் வெள்ளி உலோகம் ரெண்டுத்தையும் படலமாக பூசுகிறாங்க. சரியா, ஃபஸ்ட்டு பூசுறது பாதரசம் மற்றும் வெள்ளி, இப்போ வந்து பூசுறது வந்து உருகிய அலுமினியம் மற்றும் வெள்ளி. அடுத்து, வாகனங்களில் பின்புற பார்வை கண்ணாடியாக பயன்படுத்தப்படும் குவியாடி. சரியா, வாகனங்களில் சைட் மிரர் பார்த்துருப்போம், பின்னாடி வர வாகனங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக சைட் மிரர்ஸ் இருக்கும். சரியா, அந்த பக்க கண்ணாடிகளில் வந்து குவியாடிகள் பொருத்தப்பட்டிருக்கும். இந்த கண்ணாடிகளில் தோன்றும் பிம்பம் பார்த்திங்கன்னா
அதன் உண்மை தொலைவை விட அருகில் உள்ளது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை வாசகம் எழுதப்பட்டிருக்கும். ஏன் அந்த வாசகம் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டோம்னா, கண்ணாடியில் பார்க்கக்கூடிய வாகனங்கள் வந்து ரொம்ப தொலைவில் வர்ற மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் அந்த தொலைவில் வர மாதிரி தெரிகிறதுக்காக அதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கண்ணாடியில் தோன்றும் பிம்பம் அதோடைய உண்மை தொலைவை விட பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்தது, கிரேக்க ரோமானியர் காலத்திலிருந்தே பரவளைய ஆடிகள் வேலை செய்யும் தத்துவமானது அறியப்பட்டிருந்தது. சரியா? பரவளைய ஆடிகள்லாம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது யாருடைய காலத்திலிருந்து தெரிஞ்சிருந்தது அப்படின்னா, கிரேக்க ரோமானியர் காலத்திலிருந்தே தெரிஞ்சிருக்கு. சரியா? கணித வல்லுநரான டயோக்கிள்ஸ் அப்படிங்கிறவங்க, சரியா, யார்? டயோக்கிள்ஸ் அப்படிங்கிறவங்க எரிக்கும் ஆடிகள் அப்படிங்கிற ஒரு புக் எழுதியிருப்பாங்க. சரியா? அந்த புக்கில் தான் ஃபஸ்ட்டு இதோடைய வடிவம் பற்றி தகவல் இடம்பெற்றிருக்கும். எப்படி பரவளைய ஆடிகளுடைய வடிவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி. சரியா? இப்பின்ஷால் அப்படிங்கிற இயற்பியலாளர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, யார்? இப்பின்ஷால் அப்படிங்கிறவங்க 10ஆம் நூற்றாண்டில் பரவளைய ஆடிகளை பற்றி ஆராய ஆரம்பிப்பாங்க. சரியா? முதலாவது பரவளைய ஆடி எப்போது பார்த்திங்கன்னா 1888ஆம் ஆண்டு ஜெர்மன் சேர்ந்த இயற்பியலாளரான ஹென்றி ஹெர்ட்ஸ் அப்படிங்கிறவங்களால எதிரொலிக்கும் வானலை வாங்கி, அதாவது ஆண்டனா வடிவத்தில் வடிவமைக்கப்படுது. ஃபஸ்ட்டு பரவளைய ஆடி எந்த ஆண்டு வடிவமைக்கப்படுது? 1988. யார் வடிவமைச்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஹென்றி ஹெர்ட்ஸ். அவர் எந்த வடிவத்தில் வடிவமைச்சாங்க அப்படின்னா ஆண்டனா மாடல், அதாவது எதிரொலிக்கும் வானலை வாங்கிய மாடலில். சரியா? அடுத்து பாருங்கள், வெள்ளியே மிகச்சிறந்த ஒளி எதிரொலிப்பு பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? வெள்ளி தான் இருக்கிறதுலே மிகச்சிறந்த ஒளி எதிரொலிப்பு பொருள். அதனால தான் ஆடிகளை உருவாக்குவதற்கு கண்ணாடி துண்டின் பரப்பின் மேலே மெல்லிய படலை மாதிரி வெள்ளியை வந்து பூசுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம முகம் பார்க்குற கண்ணாடி இருக்குது, அல்லது ஆடி இருக்குது, குழியாடி குவியாடி இந்த மாதிரி இருக்க எதுவாக இருந்தாலும் அதோடைய பரப்பின் மீது மெல்லிய படலை மாதிரி வெள்ளி பூசுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெள்ளி வந்து ஒரு மிகச்சிறந்த ஒளி எதிரொலிப்பு பொருளாக இருக்கிறதுனால. அடுத்து பாருங்கள், வெள்ளொளி கதிரின் நிறப்பிரிகைக்கு வானவில் தோற்றம் ஒரு எடுத்துக்காட்டு. சரியா? வெள்ளொளி நிறப்பிரிகை நம்ம படிச்சிருப்போம். அதுக்கு ஒரு மிகச்சிறந்த எக்ஸாம்பிள் எதுனா வானவில் அப்படின்னு சொல்கிறாங்க. சூரியன் இருக்கும் திசைக்கு எதிர் திசையில் தான் எப்போவுமே வானவில் நம்ம பார்க்க முடியும். மழைக்கு பிறகு எண்ணற்ற நீர்த்துளிகள் காற்றில் மிதந்து கொண்டிருக்கும். சரியா? மழை பெஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய நீர்த்துளிகள் அந்த காற்றில் வந்து வானவெளியில் மிதந்துட்டுருக்கோம். அந்த மிதந்துட்டுருக்க காற்று மலைத்துளிகள் வழியில் ஒளி வந்து போகும்போது, சரியா, வெளிச்சம் ஒளி வந்து போகும்போது 7 வண்ணங்களாக பிரியும். எத்தனை வண்ணங்களாக பிரியும்? 7 வண்ணங்களாக பிரிகை அடைகிறது. வெள்ளொளியின் நிறப்பிரிகையானது அதிக அளவு மலைத்துளிகள்லேயே நிகழ்வதால தான் இறுதியாக பார்க்கும்போது நமக்கு அது வானவில் மாதிரி உருவாகி தெரியுது. அடுத்து பாருங்கள், மின்சாரத்தை நீண்ட தொலைவிற்கு எடுத்துச் செல்ல பயன்படுத்தப்படும் மின் வட கம்பிகள் பகல் நேரங்களில் விரிவடைந்து இரவு நேரங்களில் சுருங்குகின்றன. இதுவும் ஒரு கான்செப்ட் தான். நாம் வந்து மின்கம்பங்கள் பார்த்துருப்போம். சரியா? ஒரு மின்கம்பத்துக்கும் இன்னொரு மின்கம்பத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த கம்பிகள் வந்து ஸ்லைட்டாக வளைஞ்ச மாதிரி இருக்கும், நேராக இருக்காது. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது வெப்பத்தால் விரிவடையும். பகல் நேரங்களில் விரிவடையும், இரவு நேரங்களில் சுருங்கும். சரியா? அப்போ விரிவடையும் போது இன்னும் கொஞ்சம் பகல் நேரங்களில் தளர்வாக தெரியும், சுருங்கும் போது பார்த்திங்கன்னா இறுக்கமாக தெரிஞ்சு நேராகும். சரியா? இரவு நேரங்களில். அதனால தான் அவை வந்து விரைப்பாக இணைக்கப்பட்டுருச்சுன்னா, இணைக்கும் போதே விரைப்பாக இணைக்கப்படுது அப்படின்னா இரவு நேரங்களில் இன்னும் இறுக்கமான இன்னும் வந்து சுருங்கும் இல்லையா, அப்போ அருந்து விழுந்துரும் அந்த கம்பி. அப்படிங்கிறதுனால அதை கொஞ்சம் தளர்வாக விட்டுருப்பாங்க. சரியா? அவை மிகவும் விரைப்பாக இணைக்கப்படும் கிடையாது. ஏன் ரீசன் பார்த்தோம்னா, இரவு நேரங்களில் குளிர்ச்சி அடையும் போது அவை அருந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அடுத்து பாருங்க, இயற்கையாகவே புவியின் மீது, இது முக்கியமாக கேட்ட கேள்வி. சரியா? இயற்கையாகவே புவியின் மீது திண்மம், திரவம் மற்றும் வாயு ஆகிய 3 நிலைகளிலும் இருக்கக்கூடிய ஒரு பருப்பொருள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீரை தான் சொல்லணும். இதில் பார்த்தீங்கன்னா திடப்பொருள். சரியா? திடப்பொருள் அப்படிங்கிறதுல எப்படி இருக்கும் அப்படின்னா, நீர் வந்து பனிக்கட்டியாக இருக்கும். சரியா? அதை உருக்கும் போது நமக்கு திரவமாக மாறி நீராக மாறும். அதை வந்து ஆவியாக்கும் போது நமக்கு என்ன ஆகும்? வாயுவாக மாறிடும். இதுவே ரிவர்ஸ் ரியாக்ஷனில் வாயுவாக இருக்கக்கூடியதை நம்ம குளிர வைக்கும் போது, சரியா, திரவமாக மாறும். திரவமாக இருக்கிறத வந்து உறைய செய்யும் போது திடப்பொருளாக மாறும். இன்னும் வந்து குறைவான வெப்பநிலைக்கு உறைய செய்யும் போது திடப்பொருளாக மாறும். இதுலேயே பாருங்கள், இன்னும் 2 கான்செப்ட் இருக்குது. ஒன்று வந்து பதங்கமாதல், இன்னொன்று வந்து படிதல். சரியா? திடப்பொருள் வந்து நேரடியாக வாயுவாக மாறக்கூடியது பதங்கமாதல். வாயுவிலிருந்து நேரடியாக திடப்பொருளாய் மாறுவது வந்து படிதல் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? எல்லாமே இந்த கான்செப்ட் எல்லாமே பார்த்துக்கோங்க, முக்கியமானது. உலோகங்கள் அனைத்தும் சிறந்த வெப்ப கடத்திகளாகும். வெப்பத்தை எளிதாக கடத்தாத பொருள் வந்து வெப்ப கடத்தா பொருள். உலோகங்கள் அப்படின்னாவே வெப்பத்தை எளிதாக கடத்தும். இந்த வெப்பத்தை வந்து கடத்தாத பொருளாக இருந்தால் அதுக்கு பேர் என்ன? வெப்பம் கடத்தா பொருள் அல்லது காப்பான்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காப்பான்களுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்க்கும்போது மரம், தக்கை, பருத்தி, கம்பளி, கண்ணாடி மற்றும் ரப்பர், இதுதான் வந்து வெப்பம் கடத்தாத பொருள்கள். சரியா? மரம், தக்கை, பருத்தி, கம்பளி, கண்ணாடி, ரப்பர், இது எல்லாமே வெப்பம் கடத்தா பொருள்கள்.
நெக்ஸ்ட் பாருங்கள், வெப்ப கதிர்வீச்சு மூலமாக வெப்ப ஆற்றல் பரவுவதை நம் கண்களால் காண முடியும். சரியா, வெப்ப கதிர்வீச்சு இருக்கு இல்லையா, அதன் மூலமாக வெப்ப ஆற்றல் பரவுவதை நாம் கண்களால் காண முடியும். நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 500 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வரைக்கும் ஒரு பொருளை வெப்பப்படுத்தினா கதிர்வீச்சு என்ன ஆகும், மங்கிய சிவப்பு நிறத்தில் நம்மளோட கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்போ நம்ம தோல் மூலமாக வெப்பத்தை நம்மளால் உணர முடியும். ஃபஸ்ட்டு 500 டிகிரி செல்சியஸ்க்கு வெப்பப்படுத்தும் போது கதிர்வீச்சு என்ன கலரில் வருது, மங்கிய சிவப்பு நிறத்தில் வருது. இதுவே மேலும் மேலும் வெப்பத்தை வந்து அதிகப்படுத்திகிட்டே இருக்கும்போது கதிர்வீச்சோடைய அளவும் அதிகரிக்குது இல்லையா, அதனால் அந்த கலர் எதுவாக மாறும் அப்படின்னா மங்கிய சிவப்பு நிறத்திலிருந்து ஆரஞ்சு நிறமாக மாறும், அதுக்கு பிறகு மஞ்சள் நிறமாக மாறும். இப்படியே தொடர்ந்து நிறமாற்றத்திற்கு பிறகு இறுதியாக என்ன மாற்றம் ஏற்படும் அப்படின்னா வெள்ளை நிறத்தில் ஒளிரச் செய்யும். நெக்ஸ்ட் பாருங்கள், உணவுப் பொருள்களில் உள்ள ஆற்றலின் அளவு கிலோ கலோரி என்னும் அலகால் குறிப்பிடப்படுகிறது. இப்போது ஒரு ஃபுட் இருக்குது அப்படின்னா அந்த ஃபுட்டில் ஆற்றல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத எந்த அழகை பேஸ் பண்ணி நம்ம வந்து அளப்போம் அப்படின்னா கிலோ கலோரி அப்படிங்கிற அழகை பேஸ் பண்ணி அளப்போம். சரியா, ஒரு கிலோ கலோரி அப்படிங்கிறது ஆல்ரெடி கேட்ட கொஷின் 4200 ஜூலுக்கு சமமானது. ஒரு கிலோ கலோரி அப்படிங்கிறது 4200 ஜூல். ஸோ அடுத்து பாருங்கள், பிற பொருள்களை விட நீர் அதிக அளவு வெப்ப ஏற்புத்திறனை பெற்றுள்ளது. ஸோ எது வந்து அதிகமான வெப்ப ஏற்புத்திறன் கொண்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீர் தான். சரியா, இதன் காரணமாக தான் நீரானது குளிர்விப்பானாக பயன்படுத்தப்படுகிறது. இது என்ன பண்ணோம் அப்படின்னா நீரை குளிர்விப்பான பயன்படுத்துகிறோன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா நம்ம வீடுகளில் குழந்தைங்களுக்கு பாலோ காஃபியோ ஆற்றிட்டுருப்போம். அவங்க உடனே குடிக்கணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அந்த பாத்திரத்தில் அந்த பால் இருக்கக்கூடிய அந்த சின்ன கப்பை வச்சு உடனே என்ன பண்ணிடலாம், ஆற வச்சு கொடுத்துருவோம் இல்லையா. அப்போது அதில் இருக்கிற ஹீட்டை எல்லாம் வந்து நீர் வந்து அப்சர்வ் பண்ணி என்ன ஆகும், அந்த தண்ணியை தொட்டு பார்க்கும்போது நம்ம சூடாக உணர முடியும்ல. ஸோ ஒரு பொருளை வந்து குளிர வைக்கிறதுக்கு நம்ம எதை தான் பயன்படுத்துகிறோம், மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நீர் தான் பயன்படுத்துகிறோம். சரியா, ஸோ மற்ற பொருள்களை விட நீர் தான் அதிகமான வெப்ப ஏற்புத்திறன் ஏற்றுக்கிட்டு அதை குளிர்விச்சு தருது. அதனால தான் குளிர்விப்பான பயன்படுத்துகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 100 கிராம் எண்ணெயும் எடுத்துக்கிறாங்க, 100 கிராம் தண்ணீரும் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அதில் அதிக அளவு வெப்பத்தை வந்து நீர் தான் இழுத்து கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து முதலாக 1782ஆம் ஆண்டு ஆண்டோயின் லவாய்சியர் மற்றும் பியரே சைமன் லாப்லாஸ் ஆகியோரால் வேதியியல் மாற்றங்களால் ஏற்படும் வெப்ப ஆற்றலின் அளவை அளவிட பனிக்கட்டி கிலோமீட்டர் பயன்படுத்தப்பட்டது. ஸோ ஃபஸ்ட்டு வேதியியல் மாற்றங்களால் ஏற்படக்கூடிய வெப்ப ஆற்றலின் அளவை அளவிடத்துக்கு பனிக்கட்டி கிலோமீட்டரை பயன்படுத்தியவர்கள் யாருன்னு கேட்டால் 1782 ஆண்டோயின் லவாய்சியரும் பியரே சைமன் லாப்லாஸ் அப்படிங்கிறவங்களும். சரியா, பேர்லாம் வந்து ஒரு டைம்க்கு 2 டைம் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த டைம் படிக்கும்போது ஈஸியாகிடும். அடுத்து வெற்றிட குழுவை முதலில் 1892ஆம் ஆண்டு ஸ்காட்லாந்து அறிவியலாளரான சர் ஜேம்ஸ் திவார் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ வெற்றிட குழுவையை கண்டுபிடிச்சவங்க யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சர் ஜேம்ஸ் திவார். வருஷம் கேட்டாங்கன்னா 1892. சரியா, இவரை கௌரவப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வெற்றிட குடுவைக்கு என்ன பேர் வச்சுருப்பாங்க அப்படின்னா திவார் அப்படிங்கிற பேர்லேயே திவார் குடுவைன்னு பேர் வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு எப்படி அதை அழைப்பாங்க அப்படின்னா திவார் பாட்டில் அப்படின்னு அழைப்பாங்க. அடுத்து பாருங்கள், மின் நடுநிலையில் இருக்கும் ஒரு பொருள் எலக்ட்ரான்களை இழப்பதால் மட்டுமே நேர்மின்னூட்டமுடைய பொருளாக இருது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, மின் நடுநிலையில் இருக்கும் ஒரு பொருள் எலக்ட்ரான்களை இழப்பதால் மட்டும்தான் நேர் மின்னூட்டமுடைய பொருளாகிறது, நேர்மின் துகள்களை பெற்றுக்கொள்வதால் அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, ஒரு பொருள் வந்து மின் நடுநிலையாக இருக்கணும் அப்படின்னா அதில் எலக்ட்ரான்களும் புரோட்டான்களும் சமமாக இருக்கணும், அதாவது ப்ளஸ்ஸும் மைனஸும் சமமாக இருக்கணும். ஸோ ஒன்று வந்து நேர் மின்னூட்டமாக மாறுதுன்னா நம்ம வந்து ப்ளஸ்ஸு சேரும்னு சொல்லிடக்கூடாது. சரியா, இதுதான் நேர் மின்சுமை. அதனால் நேர் மின்னூட்டமாக மாறுறதுக்கு ப்ளஸ்ஸு சேராது, -1 போகும்போது ஒரு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஆகி அப்போ நேர் மின்னூட்டமுடைய தொகலாக மாறுது. அதை தான் கொடுத்துருக்காங்க இதில். சரியா, அடுத்து பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நேர் மின்னூட்டம் பெற்ற ஒரு கண்ணாடி தண்டினை மற்றொரு நேர் மின்னூட்டம் பெற்ற கண்ணாடி தண்டின் அருகே கொண்டு செல்லும் போது, ஸோ ஒரு ப்ளஸ் இருக்குது இன்னொரு ப்ளஸ் இருக்குது, அந்த மாதிரி 2 கண்ணாடி தண்டை எடுத்துக்கிட்டு நேர் மின்னூட்டம் இருக்கிற கண்ணாடி தண்டை நேர் மின்னூட்டம் இருக்கிற கண்ணாடி தண்டுக்கிட்டே எடுத்துகிட்டு போனால் அது என்ன ஆகும் அப்படின்னா ஒன்றை விட்டு ஒன்று விலகுகின்றன. ஆனால் நேர் மின்னூட்டம் பெற்ற கண்ணாடி தண்டின் அருகே எதிர்மின்னூட்டம் பெற்ற எபோனைட் தண்டை கொண்டு வரும்போது, சரியா, நேர்மின்னூட்டம் இருக்குது, நேர்மின்னூட்டம் பெற்ற கண்ணாடி தண்டு பக்கத்தில் மைனஸ் இருக்கக்கூடிய, அதாவது எதிர்மின்னூட்டம் பெற்ற எபோனைட் தண்டை கொண்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒன்றை ஒன்று கவர்கின்றன. தண்டுகளுக்கு இடையே உள்ள தூரம் குறையும் போது விலக்கு விசை அல்லது கவர்ச்சி விசை அதிகரிக்கும். இதையும் நேரடியாக கொஷின் கேட்கலாம். தண்டுகளிடையே உள்ள தூரம் குறையும் பொழுது விலக்கு விசை என்ன ஆகும் அல்லது கவர்ச்சி விசை என்ன ஆகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லணும்.
அடுத்து பாருங்கள், மின் துகள்களை தங்களுக்குள் பாய அனுமதிக்கும் பொருட்கள் மின் கடத்திகள் எனப்படும். சரியா, மின்சாரத்தை, அதாவது மின்சாரம் அப்படின்னே இதை சொல்லலாம். ஸோ மின்சாரத்தை தன் வழியே பாய அனுமதிக்கும் பொருட்களாக இருந்தால் அதுக்கு பேர் மின் கடத்திகள். இந்த அலுமினியம் மற்றும் தாமிரம் போன்ற உலோகங்கள் மின் கடத்திகளுக்கு எடுத்துக்காட்டு. இது கொஷினாக கேட்பாங்க. பின்வரும் ஒன்றுள் எது வந்து மின் கடத்திகள் அப்படின்னா அலுமினியம், தாமிரம். சரியா, மின் கடத்திகள்னா என்னன்னு தெரியணும்ல, மின் துகள்களை தங்களுக்குள் பாய அனுமதிக்கக்கூடியவை. சரியா, அடுத்து பாருங்கள், மின் துகள்களை தங்களுக்குள் எளிதாக பாய அனுமதிக்காமல் இருந்தால் அதுக்கு என்னன்னு சொல்லுவோம், மின்காப்பு பொருட்கள். முன்னவே பார்த்தோம், மின்காப்பு பொருட்களுக்கு வந்து எடுத்துக்காட்டு என்ன, ரப்பர், மரம், நெகிழி பொருட்கள் எல்லாம் வந்து மின்காப்பு பொருட்களுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து பாருங்கள், 1600ஆம் ஆண்டு வில்லியம் கில்பர்ட் என்பவரால் உருவாக்கப்பட்ட நிலைமின் காட்டி வெர்சோரியம் என்று அழைக்கப்படுகிறது. சரியா, நிலைமின் காட்டியை யார் உருவாக்கியிருக்காங்கன்னு பாருங்கள், 1600 வில்லியம் கில்பர்ட் அப்படிங்கிறவங்க உருவாக்கியிருக்காங்க நிலைமின் காட்டி. அவர் உருவாக்கின அந்த நிலைமின் காட்டிக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெர்சோரியம் அப்படின்னு சொல்லி பேர். தாங்கி ஒன்றிலிருந்து தொங்கவிடப்பட்டிருந்த உலோக ஊசி தான் வெர்சோரியம் என்று அழைக்கப்பட்டது. ஒரு தாங்கி இருக்கும், ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துட்டு அதிலிருந்து ஒரு உலோக ஊசி வந்து தொங்க விட்டுருப்பாங்க. அந்த உலோக ஊசி தான் என்னென்னு அழைக்கப்படுது, வெர்சோரியம் என்று அழைக்கப்படுகிறது. சரியா, இந்த உலோக ஊசி வந்து அதன் அருகே கொண்டு வரப்படும் மின்னூட்டம் பெற்ற பொருள்களால் ஈர்க்கப்படுகிறது. இந்த ஊசி என்ன பண்ணுது, மின்னூட்டம் பெற்ற பொருள்களால் ஈர்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், மின்னல் ஒரு மரத்தை தாக்கும்போது உருவாகும் அதிகபட்ச வெப்பத்தால் அந்த மரத்தில் இருக்கக்கூடிய நீர் ஆவியாகி மரம் வந்து எரிஞ்சு போகுது. மரம் எரியறதுக்கு ரீசன் சொல்கிறாங்க பாருங்கள், மின்னல் தாக்கும்போது அந்த மரத்தில் இருக்கிற மின்னலில் இருக்கக்கூடிய அதிகபட்ச வெப்பத்தால் மரத்தில் இருக்கக்கூடிய நீர் ஃபுல்லாக ஆவியாயிருது. அதனால் உடனே வந்து அது எரிஞ்சிருது. சரியா, அடுத்து பாருங்கள், மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழையின் போது திறந்த வெளியிலோ அல்லது மரத்தின் அடியிலோ நிற்பதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, மின்னல் அல்லது இடி வருது இல்லையா, அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, திறந்த வெளியிலும் இருக்கக்கூடாது, மரத்தின் அடியிலும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி இருந்தால் நமக்கு பாதுகாப்பானது அப்படின்றதும் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். நம்ம திறந்த வெளியில் இருக்கோம் அப்படிங்கிற சமயத்தில் உடனடியாக நம்ம அந்த இடத்துல அமர்ந்து நம்மளுடைய தலைகளை குனிஞ்சு அது மேலே வந்து நம்ம கையை வந்து மடித்து வைக்கிறது ஒரு நல்லது, நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். அதே போல் வாகனத்துக்குள்ளார இருக்கிறது ரொம்பவே பாதுகாப்பாக இருக்கும். சரியா, என்ன ரீசன் அப்படின்னா இந்த வாகனங்களில் இருக்கக்கூடிய அந்த உலோக பரப்பு நிலைமின் தடுப்புரையாக செயல்பட்டு வாகனத்துக்கு உள்ளார இருக்கிறவங்களை வந்து மின்னல் வந்து தாக்காமல் பாதுகாக்கும். சரியா, அப்போது 2 இடத்துல இருக்கக்கூடாது, வெளிப்பரப்புகளில் தனிப்பட்டு இருக்கக்கூடாது, அதே போல் மரத்தின் அடியிலையும் இருக்கக்கூடாது. அப்படி வெளிப்புற பகுதிகளில் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அதே இடத்துல உடனடியாக மின்னல் இடி வரும்போது உட்காந்து நம்மளுடைய தலையை குனிஞ்சு நம்ம கையை வந்து தலைக்கு பாதுகாப்பாக மடித்து பிடிச்சி உட்காரணும். அதே போல் வாகனத்துக்குள்ளார இருக்கிறது வந்து மிகவும் பாதுகாப்பானது. அந்த வாகனத்துக்குள்ளார இருக்கிறது வந்து எதனால் பாதுகாப்பானது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, வாகனங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த உலோக பரப்பு ஒரு நிலைமின் தடுப்பு உரையாக செயல்படுகிறது. இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம நிலைமின் தடுப்பு உரையாக செயல்பட்டு வாகனத்திற்கு உள்ளார அமர்ந்திருக்கிறவங்களை மின்னல் வந்து தாக்காமல் பாதுகாக்குது. அடுத்து பாருங்கள், இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈல் அப்படிங்கிற ஒரு வகையான விலாங்கு மீன். சரியா, ஈல் அப்படிங்கிற ஒரு வகை விலாங்கு மீன் கிட்டத்தட்ட 650 வாட்ஸ் அளவுக்கு மின்சாரத்தை உருவாக்கி மின் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மின் அதிர்ச்சியை ஏற்படுறது எத்தனை வாட்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கணும், 650 வாட்ஸ் அளவுக்கு மின்சாரத்தை உருவாக்குது. தொடர்ந்து வந்து அது மின் அதிர்ச்சி கொடுத்துட்டே இருந்துச்சுன்னா அதோட உடலில் இருக்கக்கூடிய எல்லா மின்னோட்டமும் முழுவதுமாக காலி ஆயிட்டு மின் இறக்கம் அடைந்து விடும். அதாவது முழுவதும் மின் இறக்கம் அடைந்துடும். அதுக்கப்புறம் அதை தொட்டால் நமக்கு என்ன ஆகாது, மின்னதிர்ச்சி ஏற்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இதில் பாருங்கள், நம்ம பார்க்குறது வந்து தொடர் இணைப்பு சுற்று, பக்க இணைப்பு சுற்று பற்றி சொல்லியிருக்காங்க மின் சுற்றுகளில். இதுவும் முக்கியமானது. கொஷின்ஸ் வந்து சம்டைம்ஸ் கேட்பாங்க. சரியா, சம்டைம்ஸ் அப்படிங்கிறதுல இந்த தொடர் இணைப்பு பக்க இணைப்பில் வந்து கொஷின்ஸ் ஸ்ட்ரெயிட்டாகவும் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் சம் போடுற மாதிரி, சரியா, கணக்கு போடுற மாதிரியும் கேட்டிருக்காங்க. இந்த தொடர் இணைப்பு சுற்று அப்படிங்கிறது வந்து மின் சுற்றில் உள்ள அனைத்து கூறுகளிலும் சமமான அளவு மின்னோட்டம் பாயும். இது கேட்பாங்க. தொடர் இணைப்பு சுற்றில் இருக்கக்கூடிய மின் சுற்றுகளில் அனைத்து சுற்றுகளையும் எப்படி மின்னோட்டம் பாயும் அப்படின்னா சமமான அளவு. ஆனால் இங்கே பார்க்கும்போது ஒவ்வொரு கூறிலும் பாயும் மின்னோட்டத்தின் கூடுதல். சரியா, பக்க இணைப்பு அப்படிங்கிறது இப்படி இருக்கும். சரியா, இதில் போகிற மின்னோட்டம், இதில் போகிற மின்னோட்டம், இதில் போகிற மின்னோட்டம், இது எல்லாத்தையும் சேர்க்கும் போது அந்த தனிப்பட்டு ஒரு மின்கலன்லேருந்து மின்னோட்டம் போகுது இல்லையா, இதோடைய கூடுதலுக்கு சமமாக இருக்கும். சரியா, மின்கலனிலிருந்து பாயும் மின்னோட்டத்திற்கு சமமாக இருக்கும் இதெல்லாம் கூட்டும்போது. அடுத்து பாருங்கள், மின் சுற்றின் கூறுகளுக்கு இடையே, சரியா, எது மின் சுற்றுடைய கூறுகளுக்கு இடையே உள்ள மின் அழுத்தத்தின் கூடுதல் மின்கலன்களின் மின் அழுத்தத்தின் கூடுதலுக்கு சமமாக இருக்கும். சரியா, மின் சுற்று ஒரு 3 சுற்று இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 3தோடைய இருக்கக்கூடிய மின்னழுத்த கூடுதல் மின்கலனில் இருக்கக்கூடிய மொத்த மின்னழுத்தத்திற்கு சமமாக இருக்கும். ஆனால் இதில் பார்த்தோம்னா மின் சுற்றில் அனைத்து கூறுகளுக்கிடையே மின்னழுத்தம் வந்து சமமாக தான் இருக்கும். மின்னழுத்தம் வந்து இங்கே கூடுதலுக்கு சமமாக இருக்காது. ஒவ்வொரு மின் சுற்றிலையும் இருக்கக்கூடிய கூறுகளிடையே உள்ள மின்னழுத்தம் சமமானதாக இருக்கும்.
அனைத்து கூறுகளும் ஒன்றன் பின் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கும். எப்படி தொடர் சுற்றில் பொறுத்தவரை அப்படியே தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் பக்கச்சுற்று அப்படிங்கிறது வந்து பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டிருக்கும். எல்லா மின் சுற்றுகளும் பக்கம் பக்கம், இதுக்கு பக்கம் இது, இதுக்கு பக்கம் இது, அந்த மாதிரி பக்க இணைப்பில். அடுத்தது பாருங்கள், ஏதேனும் ஒரு புள்ளியில் இணைப்பு தடைப்பட்டால் சுற்றின் வழியே பாயும் மின்னோட்டம் வந்து பாயாது. சரியா? இப்போ இப்படி போயிட்டே இருக்க தொடர்ச்சியாக அப்படின்னா சீரியல் லைட் நம்ம பார்த்துருப்போம். எங்கேயாவது வந்து கனெக்ஷன் விட்டு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிறது எதுவுமே வந்து எரிஞ்சிருக்காது அப்படின்றது அந்த மாதிரி தான். ஏதேனும் ஒரு புள்ளியில் இணைப்பு தடைப்பட்டால் மின் சுற்றின் வழியாக மின்னோட்டம் பாயாது. அதுவே ஏதேனும் ஒரு மின்சுற்று செயல்பட்டால், சரியா, மின்கூறு செயல்படாமல் இருந்தாலும் மற்ற மின்கூறுகள் வந்து மின்னோட்டம் பாயும். ஏன்னா இங்கே மின்கலம் இருக்குது அப்படின்னா இதன் மூலமாக தனித்தனியாக பிரிக்கப்பட்டு தான் ஒவ்வொன்றுத்துக்கும் கொடுக்கப்படுது. ஸோ இந்த இடத்துல தடைப்படுது அப்படின்னா இந்த மீதி 2 இடத்துக்கும் அது வந்து மின்னோட்டம் வந்து பாய்ந்து ஈஸியாக தான் அங்கே வந்து மின்னோட்டம் வந்து தடைப்படாது மற்ற 2 இடத்துல அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தாமஸ் ஆல்வா எடிசன் 1877ஆம் ஆண்டில் ஒளிப்பதிவு சாதனத்தை கண்டுபிடித்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஒளிப்பதிவு சாதனம், ஸோ ரெக்கார்ட் மிஷின். சரியா? ஒளிப்பதிவு சாதனத்தை கண்டுபிடித்தவங்க யாருன்னா தாமஸ் ஆல்வா எடிசன். வருஷம் கேட்டாங்கன்னா 1877. இதனால் பதிவு செய்யப்பட்ட ஒளியை மீண்டும் கேட்க முடியும். அது மட்டும் பாருங்கள். அடுத்து அலைநீளம் என்பது ஒரே கட்டத்தில் அதிர்வரும் தொடர்ச்சியான 2 துகள்களுக்கிடையே தூரமாகும். சரியா? அலைநீளம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரே கட்டத்தில் அதிர்வரும் தொடர்ச்சியான 2 துகள்களுக்கு இடைப்பட்ட தூரம். டெஃபினிஷன் படித்து வச்சுக்கோங்க. இதில் லாம்டா அப்படிங்கிற எழுத்தால் தான் இந்த அலைநீளத்தை குறிக்கிறோம். அந்த எழுத்து ஞாபகம் வச்சுக்கோங்க, லாம்டா. அலைநீளத்துடைய அழகு பார்த்துக்கோங்க, மீட்டர் அப்படின்னு வரும். சரியா? அலைநீளத்தின் அலகு மீட்டர். அதிர்வெண் என்பது ஒரு நொடியில் ஏற்படும் அதிர்வுகளின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. அதிர்வெண் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்கிறாங்க, அலைநீளம் பார்த்தோம். அதிர்வெண் அப்படின்னா ஒரு நொடியில் ஏற்படக்கூடிய அதிர்வுகள், எத்தனை அதிர்வுகள் ஏற்பட்டிருக்கு, ஷேக்கிங்ஸ். சரியா? அப்படின்னு அர்த்தம். என் அப்படிங்கிற எழுத்தால் இந்த அதிர்வெண்ணை குறிப்பாங்க. அதிர்வெண்ணின் அழகு என்ன அப்படின்னு பார்த்தா ஹெட்ஸ். அலைநீளத்தின் அழகு மீட்டரில் சொல்கிறோம், நீளம் அப்படிங்கிறதுனால. அதிர்வெண்ணின் அழகு பார்த்தோம்னா ஹெட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், இதில் என்ன இருக்குது அப்படின்னா வெவ்வேறு ஊடகங்களில் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் ஒளியோடைய வேகத்தை வந்து கேட்டிருக்காங்க. சரியா? திடப்பொருள் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஒரு 3 கொடுத்துருக்காங்க. அலுமினியத்துக்கு ஒளியின் வேகம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6420 மீட்டர்/செகண்டு. துருப்பிடிக்காத எஃகில் ஒளியோடைய வேகம் 5960 மீட்டர்/செகண்டு. கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்க. நம்ம சயின்ஸை பொறுத்த வரைக்கும் படிக்க கஷ்டப்பட்டு இருந்தோம்னா நமக்கு அந்த 1 மார்க் 2 மார்க்கில் வந்து நம்ம வேலையை விட்டுறக்கூடாது. அந்தளவுக்கு வந்து ஒரு கொஷின் கூட மிஸ் பண்ணக்கூடாது. சரியா? அலுமினியம் பார்த்திங்கன்னா 6420 மீட்டர்/செகண்டு. துருப்பிடிக்காத எஃகுக்கு 5960 மீட்டர்/செகண்டு. அதுவே இரும்பாக இருந்ததுன்னா 5950 மீட்டர்/செகண்டு. சரியா? அடுத்து பாருங்கள், திரவங்களில் கடல் நீரும் காய்ச்சி வடிகட்டிய நீரும் கொடுத்துருக்காங்க. கடல் நீரை பொறுத்த வரைக்கும் ஒளியின் வேகம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1530 மீட்டர்/செகண்டு. 1530 மீட்டர்/செகண்டு. அதுவே காய்ச்சி வடிகட்டிய நீராக இருந்தால் 1498 மீட்டர்/செகண்டு. சரியா? கடல் நீருக்கு 1530 மீட்டர்/செகண்டு. காய்ச்சி வடிகட்டிய நீர் 1498 மீட்டர்/செகண்டு. ஹைட்ரஜன் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் 1224 மீட்டர்/செகண்டு. ஆக்சிஜன் அப்படிங்கிறது வந்து 316 மீட்டர்/செகண்டு. அடுத்து பாருங்கள், மேலும் அறிந்து கொள்வோம்ல, காற்றில் உள்ள நீராவியின் அளவு ஈரப்பதம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ அப்படியே டெஃபினேஷன் கேட்கலாம். காற்றில் உள்ள நீராவியின் அளவு டேஸ் அப்படின்னா ஈரப்பதம். இது குளிர்காலத்தில் குறைவாகவும் கோடை காலத்தில் அதிகமாகவும் இருக்கும். பாருங்களேன், குளிர்காலத்தில் தான் நம்ம வந்து ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். குளிர்காலத்தில் தான் ஈரப்பதம் குறைவாக இருக்கும், கோடை காலத்தில் அதிகமாக இருக்கும். ஏன்னா நீராவியோடைய அளவு, சரியா, வெப்பம் இருக்கும் போது தான் நீராவி அதிகமாக இருக்கும். அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈரப்பதம் அதிகரிப்பதன் மூலம் ஒளியின் வேகம் அதிகரிக்கிறது. இதுவும் ஒரு கொஷின் கேட்பாங்க. ஈரப்பதம் அதிகமானால் ஒளியின் வேகம் டேஸ் அப்படின்னா அதிகரிக்கும். ஈரப்பதம் அதிகரிக்கும் போது காற்றின் அடர்த்தி வந்து குறையும். சரியா? அந்த அடர்த்தி குறையிறதுனால தான் ஈரப்பதம் வந்து அதிகமாகும். அடுத்து, விண்வெளி வீரர்கள் ஒருவருக்கொருவர் எவ்வாறு தொடர்பு கொள்கிறார்கள் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. விண்வெளி வீரர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தங்கள் தலைக்கவசங்களில் சில சாதனங்களை வந்து கொண்டிருப்பாங்க. அவை ஒளி அலைகளை ரேடியோ அலைகளாக மாற்றி கடத்துவதன் மூலமாக வீட்டில் வந்து எப்படி ரேடியோ செயல்படுதோ அந்த மாதிரி அந்த ஒளி அலைகளை ரேடியோ அலைகளை மாற்றி தரதுனால ஒருத்தவங்க அவங்க என்ன பண்ணுறாங்க, தொடர்பு கொள்கிறாங்க. அடுத்து, பூகம்பத்தின் போது உருவாகும் அலைகள் நெட்டலைகளுக்கு உதாரணம். சரியா? பூகம்பம் ஏற்படும் போது, அதாவது எர்த்குவேக் வருது இல்லையா, அப்போ வரக்கூடிய அலைகள் என்ன அலைகளுக்கு உதாரணம் அப்படின்னா நெட்டலைகளுக்கு உதாரணம். பூகம்பங்கள் மற்றும் எரிமலை வெடிப்புகள் காரணமாக பூமியின் அடுக்குகள் வழியாக பரவும் அலைகள் நில அதிர்வு அலைகள் என்று அழைக்கப்படுகின்றன. பூகம்பல் காரணமாகவோ அல்லது எரிமலை வெடிப்பு காரணமாகவோ பூமியின் அடுக்குகள் வழியாக பரவக்கூடிய அலைகள் நில அதிர்வு அலைகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஒரு ஹைட்ரோஃபோன் மற்றும் நில அதிர்வு அலைவை பயன்படுத்தி ஒருவர் இந்த அலைகளை அறிந்து அவற்றை பதிவு செய்யலாம். ஸோ எவ்வளவு நில அளவு அதிர்வு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஹைட்ரோஃபோன்
மற்றும் நில அதிர்வு அளவை அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இது ரெண்டுத்தையும் வச்சு அளந்து அவங்க வந்து அதை கண்டுபிடிச்சிக்கலாம். நில அதிர்வியல் அப்படிங்கிறது வந்து நில அதிர்வு அலைகளின் ஆய்வை பற்றி அறிவியலின் ஒரு பிரிவு. சரியா? நில அதிர்வு அலைகள் இருக்கு இல்லையா, அதை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய ஒரு பிரிவு தான் நில அதிர்வியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அலையின் வீச்சு என்பது, அதாவது வீச்சு பற்றி கொடுத்துருக்காங்க இங்கே. சரியா? வீச்சு என்பது அதிர்வுறும் துகள் ஒன்று மையப்புள்ளியிலிருந்து அடையும் அதிகபட்ச இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஒரு சென்டர் பாயிண்ட்லேருந்து அதிகபட்சமாக எவ்வளோ தூரம் இடப்பெயர்ச்சி அடையுதோ அதுதான் வீச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீச்சை எந்த எழுத்தால் குறிப்பாங்க அப்படின்னா ஏ அப்படிங்கிற எழுத்தால் குறிப்பாங்க. வீச்சோட அழகு என்னன்னு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா மீட்டர்னு சொல்லணும். சரியா? வீச்சின் அழகு மீட்டர். அடுத்து ஒரு வௌவால் 20,000 ஹெர்ட்ஸை விட அதிக அதிர்வெண் கொண்ட ஒலியை கேட்க முடியும். வௌவால் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒலியின் அதிர்வெண் ஹெர்ட்ஸில் சொன்னோம் இல்லையா, 20,000 ஹெர்ட்ஸை விட அதிகமாக இருக்கக்கூடிய அதிர்வெண் அளவுக்கு ஒலியை வந்து வௌவாலால் கேட்க முடியும். இந்த வௌவால்கள் வந்து சத்தமிடும்போது, சரியா, அலறும்போது மீ ஒலியை உருவாக்குகின்றன. மீ ஒலி அப்படின்னா தான் இந்த 20,000 ஹெர்ட்ஸை விட அதிகமான ஒலி தான் மீ ஒலின்னு சொல்கிறாங்க. இந்த மீ ஒலி அலைகள் வௌவால்கள் தங்களுடைய வலியையும் இரையையும் கண்டுபிடிக்க பயன்படுத்துது. மீயொலிகள் வௌவால்கள் வந்து ஏன் ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தாங்கன்னா அது வந்து போகும்போது அதோடைய வலியையும் அதுக்கான உணவையும் கண்டுபிடிப்பதற்காக மீயொலிகளை வந்து உருவாக்குது. மீயொலிகள் அப்படின்னா எதை விட அதிகமாக இருக்கும்? 20,000 ஹெர்ட்ஸை விட அதிகமாக இருக்கும். வௌவால் எப்படி 20,000 ஹெர்ட்ஸை விட அதிகமான ஒலியை ஏற்படுத்துதோ அதே மாதிரி வேறு இடத்துலேருந்து 20,000 ஹெர்ட்ஸை விட அதிகமான ஒலி வரும்போது அதை தாங்கிக்கிற திறனும் வந்து அந்த வௌவால்களுக்கு இருக்கும். சரியா? அடுத்து இரும்பின் தாதுக்கள் 3 வகைப்படும். சரியா? இரும்பில் இருக்கக்கூடிய தாதுகள் எத்தனை? 3 வகைப்படும். ஒன்று ஹேமடைட் தாது, தாது. அடுத்தது மேக்னடைட் தாது, சிடரைட் தாது. சரியா? ஹேமடைட் தாதுல வந்து 69% இரும்பு இருக்கும். மேக்னடைட்டில் பார்த்தீங்கன்னா 72.4% இரும்பு இருக்கும். சிடரைட்டில் பார்த்தீங்கன்னா 48.2% இரும்பு இருக்கும். இதில் அதிகமாக எதில் இருக்குது? மேக்னடைட்டில் இருக்கா? அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்னடைட் அப்படிங்கிறது தான் இரும்புடைய ஆக்சைடு தாது. சரியா? அதிகமாக இருக்குது, அப்போ ஆக்சைடு தாதுன்னு கேட்டாங்கன்னா மேக்னடைட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோடைய வாய்ப்பாடு பார்த்திங்கன்னா Fe3O4 அப்படின்னு சொல்லுவாங்க. இரும்புடைய தாதுக்கள்லேயே மேக்னடைட் தான் அதிகமான காந்த பண்பை பெற்றுள்ளது. எந்த இரும்பின் தாது அதிகப்படியான காந்த பண்பை பெற்றது அப்படின்னு கேட்டாங்கன்னா மேக்னடைட். அதே போல் இரும்புடைய ஆக்சைடு தாது எது அப்படின்னு கேட்டாலும் மேக்னடைட். இந்த பர்சன்டேஜ் ஞாபகம் வச்சுக்கோங்க, மேட்சிட்டில் கேட்கலாம். ஹேமடைட்டில் பார்த்திங்கன்னா 69% இரும்பு, மேக்னடைட்டில் 72.4% இரும்பு, சிடரைட்டில் 48.2% இரும்பு இருக்குது. அடுத்து பாருங்கள், ஒரு காந்த திசைக்காட்டியில் மிகச்சிறிய காந்தம் ஒன்று எளிதாக சுழலும் வகையில் திசைக்காட்டியின் மையத்தில் கிடைமட்ட தளத்தில் குறிமுள் வடிவத்தில் இருக்கும். சரியா? இது காந்த ஊசி என்று அழைக்கப்படும். இந்த காந்த ஊசியுடைய முனைகள் தோராயமாக பார்த்திங்கன்னா புவியின் வட மற்றும் தென் திசையை நோக்கி தான் இருக்கும். இது பாருங்கள், ரொம்பவே முக்கியமான ஒரு கொஷின் தான் இது. எந்த ஒரு வெப்பநிலையில் ஃபெர்ரோ காந்த பொருள் பாரா காந்த பொருளாக மாற்றம் அடைகிறதோ அந்த வெப்பநிலை கியூரி வெப்பநிலை என்று அழைக்கப்படுகிறது. சரியா? பாராகாந்த பொருள் ஃபெர்ரோ காந்த பொருள் பாராகாந்த பொருளாக மாற்றமடையும் வெப்பநிலை டேஷ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா கியூரி வெப்பநிலை. அடுத்து பாருங்கள், புற காந்த புலத்தில் ஒரு பொருளை வைத்து அதனை நிலையான அல்லது தற்காலிக காந்தமாக உருவாக்கும் முறைக்கு பேர் காந்தமாக்கல். சரியா? ஒரு புறகாந்த புலத்தில் ஒரு பொருளை வச்சு அதை நிலையான அல்லது தற்காலிக காந்தமாக உருவாக்கணுங்கன்னா அந்த முறைக்கு காந்தமாக்கல் அப்படின்னு பேர். செயற்கை காந்தங்களை உருவாக்கும் முறைகளில் இதுவும் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து கால்நடைகள் புல் மேயும் போது கூர்மையான இரும்பு கம்பி மற்றும் பிற இரும்பு பொருட்களையும் உண்பதால் செரிமான பகுதி காயமடைகிறது. ஸோ கால்நடைகள் வந்து ஒரு புல் மேயும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரும்பு கம்பி பிற இரும்பு பொருள்கள்லாம் சேர்த்து உண்ணும் போது செரிமான பகுதி கொஞ்சம் கொஞ்சமாக காயமடைய ஆரம்பிக்குது. அல்னிகோ எனப்படும் பசும் காந்தங்கள் இத்தகைய பொருள்களை கவர்ந்தெழுத்து கால்நடைகளை பாதுகாக்கின்றன. ஸோ அல்னிகோ அப்படிங்கிற ஒரு பசுங்காந்தங்கள், அந்த காந்தங்களை பயன்படுத்தினா அந்த சின்ன சின்ன இரும்பு கம்பி மற்றும் இரும்பு பொருள்கள் எல்லாம் வந்து கவர்ந்தெழுத்து கால்நடைகளை வந்து பாதுகாக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த அல்னிகோங்கிற பசுங்காந்தத்துடைய பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, அல்னிகோ. அடுத்து பால்வழி விண்மீன் திரளில் அமைந்துள்ள மேக்னீட்டார் என்று அழைக்கப்படும் காந்த நியூட்ரான் விண்மீனே நடைமுறையில் காணப்படும் அதிக திறன் மிகுந்த காந்தம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பால்வெளி விண்மீன் திரள் இருக்கு இல்லையா, அதில் மேக்னீட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு காந்த நியூட்ரான் விண்மீன் இருக்குது. இதுதான் அதிகமான திறன் மிகுந்த காந்தம் அப்படிங்கிறாங்க. மேக்னீட்டார் 20 கிலோமீட்டர் விட்டமும்
பாருங்கள் 20 கிலோமீட்டர் விட்டமும் சூரியனை போன்று 2 அல்லது 3 மடங்கு நிறையும் கொண்டது. மேக்னெட்டார் அப்படிங்கிறது 20 கிலோமீட்டர் விட்டம் ப்ளஸ் சூரியனை மாதிரியான 2 அல்லது 3 மடங்கு நிறை கொண்டது. இதன் மிக அதிக காந்தப்புலம் ஊறு விளைவிக்கக்கூடியது. சரியா, இதோடைய அதிகப்படியான இந்த காந்தப்புலம் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஊறு விளைவிக்கக்கூடியது தான். அதன் நிலையிலிருந்து ஒரு உயிரி 100 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தால் கூட அந்த உயிருடைய ரத்த ஓட்டத்தில் என்ன பண்ணும், இருக்கக்கூடிய எல்லா அணுக்களையும் ஹீமோகுளோபினையும் உறிஞ்சக்கூடிய திறனுடையது. அந்த அளவுக்கு அது வந்து ஆபத்தானது அப்படின்னு சொல்கிறாங்க. 20 கிலோமீட்டர் விட்டம் இருக்கும், அதுக்கு சூரியனை மாதிரி 2 அல்லது 3 மடங்கு நிறையும் இருக்கும் இந்த மேக்னெட்டாருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், புறாக்கள் அசாதாரணமாக நீண்ட தூரம் பயணித்து திரும்பும் திறன் கொண்டவை. சரியா, புறாக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா வெகு தொலைவு பயணம் செய்யக்கூடிய திறனுடையது. இதுவரை சென்றிராத பகுதிகளில் கொண்டு சென்று விட்டாலும் அவை தங்களது இருப்பிடத்திற்கே வரக்கூடியவை. சரியா, இது வரைக்கும் நம்ம அங்கே போகவே இல்லை அப்படிங்கிற இடத்துல கொண்டு போய் அதை விட்டால் கூட மறுபடியும் நம்மளுடைய பிளேஸுக்கே வரக்கூடிய திறன் வந்து அதுக்கு இருக்குது. புவியின் காந்தப்புலத்தை அறிந்திடும் மேக்னடைட் என்னும் காந்தப்பொருள் அவற்றின் அலகுகளில் இருப்பதால் புவியின் காந்தப்புலத்தை அறியும் ஆற்றலை அவை பெற்றுள்ளன. அத்தகைய காந்த உணர்வு காந்த ஏற்கும் பண்பு என்று அழைக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த புறா எப்படி வந்து ரொம்ப தூரத்தில் விட்டால் எந்த பேஸில் அது வந்து மறுபடியும் அதே பிளேஸ்க்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புவியின் காந்தப்புலத்தை அறிந்திடும் மேக்னடைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காந்த பொருள் வந்து அந்த புறாக்களுடைய அலகுகளில் இருக்குது. அதனால தான் அது வந்து காந்தப்புலத்தை அறியும் ஆற்றல் பெற்றிருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி காந்த உணர்வை வந்து பெறக்கூடிய பண்பு காந்த ஏற்கும் பண்பு. குளிர் பதனிகளில் பயன்படுத்தப்படும் காந்தத்தை விட புவி காந்தமானது 20 மடங்கு அதிக திறன் கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. குளிர் பதனிகளில் பயன்படுத்துகிறாங்க இல்லையா, அதில் இருக்கக்கூடிய காந்தத்தை விட புவி காந்தம் வந்து 20 மடங்கு அதிகமான திறன் கொண்டது. அடுத்து பாருங்கள், இந்த இடத்துல மெக்லீவ் தொடர்வண்டிக்கு, அதாவது காந்த விளக்க தொடர்வண்டின்னு சொல்லுவாங்க மெக்லீவ் தொடர்வண்டி. அந்த மெக்லீவ் தொடர்வண்டிக்கு வந்து சக்கரங்கள் கிடையாது. சரியா, கணினி மூலம் கட்டுப்படுத்தப்படும் மின்காந்தங்கள் மூலமாக வலிமையான காந்த விசை கொடுக்கப்படுறதுனால இந்த தண்டவாளங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த தொடர்வண்டிகள் வந்து மிதந்து செல்லும். சரியா, உலகிலேயே மிகவும் வேகமான தொடர்வண்டி எது அப்படின்னா இந்த மெக்லீவ் தொடர்வண்டி தான். 500 km/மணி வேகத்தில் செல்லக்கூடியது. அடுத்து பாருங்கள், கடன் அட்டை அல்லது பற்று அட்டை. சரியா, கடன் அட்டை அல்லது பற்று அட்டைகளுடைய பின்புறம் திருப்பி பார்க்கும்போது காந்தவரி பட்டை வந்து இருக்கும். இது பெரும்பாலும் மேக்ஸ்ட்ரைப் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இந்த மேக்ஸ்ட்ரைப் அப்படிங்கிறது இரும்பிலிருந்து பெறப்பட்ட காந்த துகள்களால் ஆன மெல்லிய ஒரு நெகிழி படலம். சரியா, ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் மெல்லிய நெகிழி படலம். அது எதனால் ஆனது, இரும்பிலிருந்து பெறக்கூடிய ஒரு காந்த துகள்களால் ஆனது. ஒவ்வொரு துகளும் 1 அங்குல நீளத்தில் 20 மில்லியனில் ஒரு பங்கு கொண்டதா. 1 அங்குல நீளம் இருக்குன்னா அதை 20 மில்லியனாக பிரித்தா அதில் ஒரு பார்ட் எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு சிறிய சட்டகாந்தமாக செயல்படுதுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து, சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சீனாவில் ராக்கெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன. ஆரம்ப நாள்களில் மரக்குழாய்களில் வெடிமருந்து நிரப்பப்பட்டு ராக்கெட்டுகள் உருவாக்கப்பட்டன. சரியா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ராக்கெட்டுகள் உருவாக்கப்பட்டது அப்படின்னா சீனர்கள் 800 ஆண்டுகளுக்கு முன்பாகவே உருவாக்கிட்டாங்க. மரக்குழாய்களில் வெடிமருந்தை நிரப்பி ராக்கெட்டுகள் வந்து உருவாக்குறாங்க. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா தீ அம்புகள்னு சொல்லுவாங்க அவங்க. சரியா, அவங்க அப்படி தான் வந்து அதை அழைச்சாங்க. கிபி 1232 மங்கோலிய ராணுவ வீரர்கள் கூட அவங்க போட்டி போடும்போது சீனர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த தீ அம்புகளை பயன்படுத்தினாங்க. ராக்கெட் உருவாக்கும் இந்த முறையானது விரைவில் மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு பரவியது. அவர்கள் ராக்கெட்டை ஒரு போர்க்கருவியாக பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, ராக்கெட்டை வந்து போர்க்கருவி மாதிரி பயன்படுத்துகிறாங்க. அடுத்து பாருங்கள், துருவ துணைக்கோள் செலுத்து வாகனம், அதாவது PSLV அப்படின்னு சொல்லுவாங்க, மற்றும் புவிநிலை துணைக்கோள் செலுத்து வாகனம் GSLV. இது எல்லாம் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற ராக்கெட்கள். இந்தியாவில் 2 புகழ்பெற்ற ராக்கெட்கள் இருக்குது. ஒன்று PSLV, GSLV. PSLV அப்படிங்கிறது துருவ துணைக்கோள் செலுத்து வாகனம், GSLV அப்படிங்கிறது புவிநிலை துணைக்கோள் செலுத்து வாகனம். அடுத்து பாருங்கள், இந்தியா சோவியத் ரஷ்யாவுடன் இணைந்து நடத்திய ஒரு விண்வெளி ஆய்வு திட்டத்தின் மூலமாக பாருங்கள், இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து விண்வெளி ஆய்வு திட்டம் ஒன்று நடத்தியிருப்பாங்க. அதில் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த ராகேஷ் சர்மா அப்படிங்கிற விமானி தான் விண்வெளிக்கு செல்ல தேர்வு செய்யப்பட்டாங்க. இதன் மூலமாக என்னாச்சு அப்படின்னா விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் அப்படிங்கிற பெருமையை பெற்றவர் ராகேஷ் சர்மா. 1984 ஏப்ரல் 2ஆம் நாள் இவர் வந்து சென்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அடுத்து பாருங்கள், கலாம்சாட் என்பது 64 கிராம் மட்டுமே கொண்ட உலகின் மிகச்சிறிய செயற்கைக்கோள். உலகின் மிகச்சிறிய செயற்கைக்கோள் எது? கலாம்சாட். எத்தனை கிராம் அப்படின்னா 64 கிராம் எடை. தமிழகத்தின் கரூர் நகருக்கு அருகில் உள்ள பள்ளப்பட்டி என்ற சிற்றூரில் ரியாத் ஷாருக் என்னும் 18 வயது பள்ளி மாணவனின் தலைமையில் உயர்நிலை பள்ளி மாணவர்களால் இது உருவாக்கப்பட்டது. 2017ஆம் ஆண்டு ஜூன் 22ஆம் நாள் நாசா விண்வெளி மையத்திலிருந்து தான் இதை விண்ணில் செலுத்துகிறாங்க. 2017 ஜூன் 22. சரியா, அடுத்து பாருங்கள், மயில்சாமி அண்ணாதுரை. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது இங்கே ஒரே ஒரு கொஷின் இவருக்கு நம்ம படிச்சுக்கலாம். சந்திராயன் 1 திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் மயில்சாமி அண்ணாதுரை.
அடுத்து பாருங்கள், சூரியனில் 4வதாக அமைந்துள்ள கோள் செவ்வாய். சூரியன்கிட்ட இருந்து அப்படியே நம்ம எண்ணிட்டு வரும்போது 4வதாக இருக்கக்கூடிய கோள் செவ்வாய். இது வந்து சூரிய குடும்பத்தில் 2வது சிறிய கோள். பெரிய கோள் அப்படின்னு எடுத்துக்காமல் சிறிய கோள்கள் வரிசையில் எடுத்துக்கும் போது 2வது சிறிய கோள். சரியா? இதோடைய சிவந்த நிறத்தின் காரணமாக இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, சிவப்பு கோள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோளுடைய மேற்பரப்பில் பார்க்கும்போது இரும்பு ஆக்சைடு மற்றும் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய தூசுகள் எல்லாம் சேர்ந்து தான் இதுக்கு சிவப்பு நிறத்தை தருகின்றன. சரியா? இது தன்னுடைய அச்சில் 24 மணி 1 செகண்ட் இது தன் அச்சில் 24 மணி 37 நிமிடங்களில் தன்னைத்தானே சுற்றி வருகிறது. சரியா? இந்த செவ்வாய் வந்து தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது? 24 மணி 37 நிமிடங்கள் தன்னைத்தானே சுற்றுகிறது. மேலும் அது மட்டும் இல்லாமல் 687 நாட்களுக்கு ஒரு முறை சூரியனையும் இது சுற்றி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், இதன் சுற்றுக்காலம் மற்றும் காலநிலை ஆகியவை பூமியை ஒத்திருப்பதால் வானியலாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த செவ்வாய் கோளை பற்றி ஆய்வு செய்யறதுக்கு அதிகமாக ஆர்வம் காட்டி வராங்க. அவர்கள் செவ்வாயின் மேற்பரப்பு, காலநிலை மற்றும் புவியியல் நிலை குறித்த ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக பல்வேறு ஆளில்லாத விண்கலங்களை தொடர்ந்து அனுப்பி வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? சூரியனை சுற்றுறதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆகுது? 687 நாட்கள் எடுத்துக்குது. அடுத்து, நம் இந்திய நாடு செவ்வாய் கோளை அடைந்த முதல் ஆசிய நாடு அப்படிங்கிற பெருமை இருக்குது. சரியா? இந்தியா தான் ஃபஸ்ட்டிங்கன்னா இந்த ஆசிய நாடுகள்லேயே ஃபஸ்ட்டு செவ்வாய் கோளை அடைந்த முதல் ஆசிய நாடு. உலகிலேயே இந்த சாதனையை தன் முதல் முயற்சியிலே நிகழ்த்திய நாடும் இதுதான். சரியா? நிறைய பேர் வந்து ஒரு டைம் ஃபெயிலியர், இன்னொரு டைம் ஃபெயிலியர், அந்த மாதிரி வந்து நிறைய டைம் போனதுக்கப்புறம் தான் சக்ஸஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம்லேயே வந்து வெற்றி பெற்ற நாடு. சரியா? அது மட்டும் இல்லாமல் வேறு யாரெல்லாம் இந்த செவ்வாய் கோளை அடைந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது சோவியத் ரஷ்யா. சரியா? சோவியத் விண்வெளி ஆய்வு நிறுவனம், நாசா, சரியா, அமெரிக்காவில், அதே போல் ஐரோப்பிய விண்வெளி முகமை. இது எல்லாமே செவ்வாய் கோளை அடைந்த பிற விண்வெளி ஆய்வு நிறுவனங்கள் ஆகும். அடுத்து பாருங்கள், பூமியின் ஒரே இயற்கை துணைக்கோள் எது அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. சந்திரன். சரியா? இந்த நிலவை தான் சந்திரன்னு சொல்கிறோம். பூமியிலேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. 3,84,000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இதோடைய விட்டம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,474 கிலோமீட்டர் விட்டமுடையது. சந்திரனில் வளிமண்டலம் இருக்கா இல்லையான்னு ஒரு கொஷின் கேட்டால் வளிமண்டலம் இல்லை. சந்திரன் தாமாக ஒளிர்வதும் இல்லை. சரியா? சந்திரன் தாமாக ஒளிர்வது இல்லை. இது சூரியனிலிருந்து வரும் ஒளி கதிர்களையே எதிரொலிக்கிறது. இது தன்னைத்தானே சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் நேரமும் பூமியை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் நேரமும் சமமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் நம்ம எப்பயுமே சந்திரனுடைய ஒரு பகுதியை மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்து பாருங்கள், சந்திரனில் தரையிறங்கிய அப்போலோ 11 விண்கலத்தின் பயணித்தவர்கள் நீல் ஆம்ஸ்ட்ராங், புஷ் ஆல்டிரின் மற்றும் மைக்கேல் காலின்ஸ். சரியா? சந்திராயனில் தரையிறங்கிய இந்த அப்போலோ 11 அப்படின்ற விண்கலத்தில் யாரெல்லாம் பயணம் செய்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீல் ஆம்ஸ்ட்ராங்கு, புஷ் ஆல்டிரின் மற்றும் மைக்கேல் காலின்ஸ். சரியா? நெக்ஸ்ட்டு, கல்பனா சாவ்லா விண்வெளியில் பூமியின் சுற்றுவட்ட பாதையில் 10.4 மில்லியன் மைல்கள் பயணம் செய்துள்ளார். மேலும் 372 மணி நேரத்திற்கு மேலாக அங்கே விண்வெளியில் தங்கியிருக்கிறார். கல்பனா சாவ்லா விண்வெளியில் பார்த்திங்கன்னா பூமியின் சுற்றுவட்ட பாதையில் 10.4 மில்லியன் மைல் பயணம் செய்திருக்காங்க. அதே போல் எத்தனை மணி நேரம் அங்கே வந்து விண்வெளியில் தங்கியிருக்காங்கன்னா 372 மணி நேரத்திற்கு மேலாக அங்கே தங்கியிருக்காங்க. தீக்குச்சியின் தலைப்பகுதியில் பொட்டாசியம் குளோரேட்டும் ஆன்டிமனி ட்ரைசல்ஃபைடும் உள்ளது. தீக்குச்சி பார்த்துருப்போம், அந்த எரியக்கூடியது நம்ம உரசி பற்ற வைப்போம் இல்லையா, அந்த பிளாக் கலரு, அதில் வந்து பொட்டாசியம் குளோரேட் இருக்குது, ஆன்டிமனி ட்ரைசல்ஃபைடு இருக்குது. தீப்பெட்டியின் பக்கவாட்டில் அந்த சிவப்பு பாஸ்பரஸ் இருக்குது. உரசி பற்ற வைக்கிறதுக்கு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அதில் சிவப்பு பாஸ்பரஸ் இருக்குது. அடுத்து பாருங்கள், மின்னார் பகுத்தல் என பொருள்படும் எலக்ட்ரோலைசிஸ் என்ற சொல். எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? மின்னார் பகுத்தல்னு அர்த்தம். அந்த எலக்ட்ரோலைசிஸ் அப்படிங்கிற சொல் மைக்கேல் ஃபாரடே அப்படிங்கிற விஞ்ஞானியால் ஃபஸ்ட்டு அறிமுகம் செய்யப்பட்டது. சரியா? இது எலக்ட்ரான் மற்றும் லைசிஸ் என்ற 2 சொற்களையும் சேர்த்து உருவாக்கப்பட்டது. எலக்ட்ரான் மற்றும் லைசிஸ். எலக்ட்ரான் அப்படிங்கிறது மின்சாரத்தை குறிக்கும், லைசிஸ் அப்படின்னா பகுத்தல் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது. சுண்ணாம்பு கல்லானது சுட்ட சுண்ணாம்பு, நீற்று சுண்ணாம்பு, சிமெண்ட் ஆகியவற்றிற்கான மூலப்பொருள். சுண்ணாம்பு கல் எது எதுக்கெல்லாம் மூலப்பொருளாக இருக்குது? சுட்ட சுண்ணாம்பு, நீற்று சுண்ணாம்பு, சிமெண்ட் ஆகியவற்றிற்கான மூலப்பொருள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலோடைய லிங்க்கை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.